ஹலோ. அண்ணே. ஸோ ஓகே கைஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. ஒரு ஒரு 3 வருஷம் இருக்கும். 24 ஜூன் 2021 அந்த நாளில் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்க இதே சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் ஆகுது. இந்த சேனலில் அது எனக்கு ஃபஸ்ட்டு வீடியோ, யூடியூப்பில் கிடையாது. இந்த ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் ஆனதும் எனக்கு தொடர்ந்து அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வருஷம் ஓடுது. ஒரு வருஷத்தில் 15 வீடியோ அவ்வளோதான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே லிட்ரலி ஷிட் போஸ்ட், கேவலத்தின் உச்சக்கட்டம் கன்றாவே இருக்கும். அந்த ஒரு காரணத்தால் அந்த வீடியோஸ் எதையுமே அவங்களால இப்போ பார்க்க முடியாது. ப்ரைவேட் போட்டேன், அவ்வளோதான். அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆகுது, அதாவது 2வது வருஷம் இந்த சேனலுக்கானது. பாதி மந்த்ஸ் முடிஞ்சு அந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த செகண்ட் இயர் வரும்போது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த ஒரு காரணத்தால் வீக்லி 1 வீடியோஸ் நான் ஷெடியூல் பண்ண ஆரம்பிச்சு நான் வந்து ஒரு எவ்ரி சண்டே, எல்லா வாரம் சண்டேவும் 6 PM ஒரு வீடியோ வந்துடும். இதில் நடுவில் ஒரே ஒரு வாரம் மட்டும் 7 PM வந்திருக்கும். அது ஒரு ரீசனுக்காக இல்லை, அப்போ எனக்கு சூத்து கிளியற அளவு வேலை இருந்தது. அதனால் இன்றைக்கி டேட் வந்து 8/6/2024. பட் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கும்போது மேபி நான் போஸ்ட் பண்ண அன்றைக்கே பார்த்தீங்கன்னா 23/6/2024 இருக்கும். அதுக்கு அடுத்த ஒரு நாள் இருக்குல்ல 24. ஸோ அந்த நாள் வந்து இந்த சேனலோட 3rd இயர் ஆனிவர்சரி. அதுக்கு என்னப்பா சொல்கிறது கொஞ்சம் பெருமையாக இருந்தாலும் கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. இதில் வந்து சாதிச்சதுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மயிரும் அவன் பிடுகலை. ஏன்னா இப்போ வரைக்குமே 10 பைசா கூட எனக்கு இதுலேருந்து வரல. கொடுக்க மாட்டேங்கிறான். 20-30 நியூஸ் போயிட்டு இருந்தான், எவன் கொடுப்பான்? கூல் டவுன் பொறுமையாக போகலாம். ஒய் ஹீட் ஒய் வண்ணம் நான் தூக்கி வரமா வை. அந்த வருஷம் எப்படி நாசமாக போய் 15-20 வீடியோவில் போச்சோ, அப்போது ஒரு 10 சப்ஸ்கிரைபர்ஸ் பக்கம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ மட்டும் கொஞ்சம் இப்படி கிராப் போக ஆரம்பிச்சிது, சர்ச்சிங் எம்சின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. அது அப்படி போன ஒரு காரணத்தால் அது ஒரு 100+ போக ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க ஆரம்பிச்சு அந்த செகண்ட் இயர் முடியும் போது ஒரு வீடியோ போட்டிருப்பேன், 2 years ஆஃப் லாட் பிஸ்தான்னு சொல்லிட்டு 6 நிமிஷம் இருக்கும். அதோட ஒரிஜினல் கட் 13 நிமிஷம். அது கண்டிப்பாக ரொம்ப போடுறதுன்னு உச்சகட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை வெட்டி 8 நிமிஷத்துக்கு மாற்றினேன். அதுவும் ரொம்ப போடுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வெட்டி 6 நிமிஷத்துக்கு மாற்றினேன். அந்த கட் தான் இப்போதைக்கு உங்ககிட்ட இருக்கும், பார்க்கலாம். தட் ஸ்டில் அவைலபிள். ஐ திங்க் நான் இன்னும் அது ப்ரைவேட்டில் போடல. ஸோ அப்போ எனக்கு எவ்வளோ சப்ஸ் இருந்துச்சுன்னா ஐ திங்க் 300+ சம்திங் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த 2.5 வருஷம் முடியும் போது இன்னொரு வீடியோ ஒன்று வந்தது, மொக்க கமெண்ட்ரி ரோஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. ஸோ அது ஒவ்வொரு ஸ்டெப்பாக போயிட்டு இருந்த ஸ்டெப்ஸை 3 ஸ்டெப்ஸாக 4 ஸ்டெப்ஸாக 5 ஸ்டெப்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் ஒரு 700+ விட்டுச்சு. நான் கரெக்டாக அப்போ இருந்து ஒரு 1 மந்த்துக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருப்போம்னு சொல்லிட்டு பேருக்கு சொல்லிட்டு நிறுத்தாமல் 1 மந்த், ஜஸ்ட் திங்க் 1 மந்த்துக்கு நான் ரெகுலராக வீடியோஸ் போட்டேன். 70-80% ஷார்ட்ஸ் இருக்கும், ஒரு 20% தான் லாங் வீடியோஸ் இருக்கும். ஒரு 5 to 6 லாங் வீடியோஸ் போட்டேன்னு நினைக்கிறேன். அதில் வந்து இந்த 700ல் நின்றுட்டு இருந்தது திடீர்னு ஒரு லாங் ஜம்ப் அடித்த மாதிரி ஒரே ஜம்பில் லைக் அந்த 1 மந்த்லேயே நான் வந்து 1000 எட்டிட்டேன். 700 to 1000 இன் சிங்கிள் மந்த். அந்த 1000 போய் அடுத்து ஒரு 3 நாள் ஸ்பேஸ் இருந்துச்சு. ஃப்ரைடே வந்து 1000 ரீச் பண்ணேன். மண்டே வந்து 1 மந்த் கன்சிஸ்டன்சி முடியும் போது எனக்கு 3000 சப்ஸ் இருந்தாங்க. எந்த பயனும் இல்லை. 3000 3000. அதுக்கு காரணமும் ஒருத்தர் இருக்கான். ஒரு ஷார்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் வியூஸ் போயிருங்க. அதுக்கு நான் அடித்து சொல்கிறேன், என் வாழ்க்கையில் இந்த ஒரு தப்பை பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நினச்சது அந்த ஒரு மூமெண்ட் தான். என்ன மயிருக்கு அந்த கன்சிஸ்டன்சின்ற பேரை எடுத்து என்ன மயிருக்கு அதை போஸ்ட் பண்ணனே தெரில. எதுக்குமே யூஸ் இல்லாத ஒரு எவ்வளோ 6170+ இருக்கானுங்க. அவங்கள ரிமூவ் பண்ணுற ஆப்ஷன் இருந்துச்சா ரிமூவ் பண்ணிடலான்னு பார்க்குறேன். அந்த 1000 மட்டும் இருந்தால் போதும். போட்டோம் எனக்கு அந்த எக்ஸ்போஷர். என்னடா உனக்கு புண்டை வலிக்குது, ஏன்டா என்ன சாவடிக்கிற? இப்போ மாற மாட்டான் தம்மானே, மறுபடியும் மாறினான். யூடியூப் பார்ட்னராக நான் மாறினதுக்கப்புறம் ஒரு வீடியோவுக்கு ஒரு 2 ரூபா 3 ரூபான்ற மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சு எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 6 இயர்ஸில் எனக்கு வந்து $100 வந்துடும். ஸோ அந்த ஒரு 6 இயர்ஸ்க்காக தான் நான் இப்போ வரைக்கும் போராடிட்டுருக்கேன். நான் வேறு எங்கேயாவது வேலைக்கு போயிருந்தால் கூட இதை விட அதிகமாக சம்பாதிச்சிருந்தேன். ஸோ இந்த ஒரு 3rd இயர் ஆனிவர்சரிக்காக நான் பண்ணணுச்சது தான் இந்த வீடியோ. அதாவது இதில் சொல்கிற அளவுக்கு ஒரு மயிரும் இல்லை, ஒரு இல்லை.
ஓகே கைஸ், நான் என்ன சொல்ல வந்தேன்னா சிம்பிள். இது வந்து 3rd இயர் ஆனிவர்சரி. ஒரு கண்டென்ட் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இது பேஸ் பண்ணி சும்மா விட்டாலும் எனக்கு மனசு கேட்காது. என்னப்பா தம்பி 3 வருஷம் முடிய போகுது, இதுக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோ. வேர்வையில் முதுகு நனைஞ்சிச்சு. என்னன்னா இப்போ வந்து 6 மாதத்தில் நடக்க வேண்டிய செமஸ்டரை 2.5 மாதத்தில் முடித்து வீட்டுக்கு அனுப்ப போகிறோனுங்க. 1 மந்த் நான் வந்து வீட்டில் தண்டனையாக இருப்பேன். மீன்ஸ் அங்கே போனால் எனக்கு வேலை அதிகமாக இருக்கும். அண்ட் இப்போ பார்க்குற மாதிரி கேமரா ரெக்கார்ட் பண்ணுற வீடியோ என்னால் சத்தியமாகிறது பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு காரணத்தால் முன்னாடியே ஒரு 4 வீடியோஸ் ரெடி பண்ணி வச்சிட்டேன்னா வாரம் அதை வந்து ஷெடியூல் பண்ணி விட்டு வீட்டில் போய் நான் கொஞ்சம் இதை எடிட் மட்டும் பண்ணி வச்சுட்டா எனக்கு என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? இல்லை அதை ஏதாவது லூசன் பண்ண மாதிரி உழைட்டுருக்குன்னு நினைக்க போகிறாங்க. அதை ஒன்றும் இல்லை, 1 மந்த் லீவ் இருக்குது. 1 மந்தில் நான் அங்கே போய்ட்டா என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியாது. இப்போவே எல்லா வீடியோஸையும் எடுத்து வச்சு ஒவ்வொரு வாரமும் வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த ஒரு காரணத்தால் தான் இப்போவே பல்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தட்ஸ் ஆல். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படியெல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். திரும்ப அதுக்கப்புறம் ஒரு மாதம் எக்ஸாமுக்கு இருக்கும். இந்த டைமில் எப்படி வீடியோ பண்ணுவேன்? அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் லீவ் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் இந்த ரூமை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 வாரம் இருக்கணும். அப்போ என்ன பண்ணுறது? ஹோப் ஐ கான் பிரேக் த கன்சிஸ்டன்சி. ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டுக்காக இதை நான் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. இல்லை உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. காசு மட்டும்தான் வேணும். ஸோ அதுக்காக மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த போப்புக்கு 4 பேர். ஸோ ஓகே கைஸ், என்ன பண்ணணும்னு நினச்சேன். இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன்ல, வெறும் 13 நிமிஷம் தான் வந்திருக்கு. இதை வச்சு நான் வெட்டுனா எனக்கு ஒரு 3 நிமிஷம் அவுட்புட் தான் கிடைக்கும். 50 நிமிஷம் பேசி 8 நிமிஷம் தான் வந்துச்சு. 13 நிமிஷம் பேசினா 6 நிமிஷம் கூட வராது. கவலையே படாதீங்க. நான் மிதி நீ எந்த அளவுக்கு மிதி வாங்கினாலும் பரவாயில்ல, 8 நிமிஷத்துக்கு இழுக்காமல் விட மாட்டேன். ஸோ ஓகே கேஸ், லெட் மீ எண்ட் இட் வித் ஹியர் இட் செல்ஃப். நான் உங்களை அடுத்த வாரம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்ச வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் மஜா பண்ணுங்க. வட்டா மாமே. யூடியூப், இஃப் யூ ஆர் வாட்சிங் திஸ், உனக்கு ஒரு உமா, உன் குஞ்சுக்கு ஒரு உமா. தயவு செஞ்சு மூடிக்கிட்டு இருங்க மணி.